நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெய்கள் நிறைய எண்ணெய் இப்போ புதுசா அப்படி அழகா பாக்கெட்ல வருது. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, சைக்கிள்ல ஒரு கேரியரை போட்டு சைக்கிள்ல எண்ணெய் வாங்கிட்டு வர்றது ஒரு பிரம்ம பிரயத்தமான ஒரு விஷயம். எண்ணெய் அலம்பிடக்கூடாது, வலிஞ்சிடக்கூடாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம அப்படியே பாளையங்கோட்டையினுடைய தெருக்கள்ல ஒரு இடத்துல செட்டியார் ஒருத்தர் எண்ணெய் செக்கில் ஆட்டி கொடுப்பாரு. அதை போய் வாங்கிட்டு சைக்கிள்ல மாட்டிட்டு அது எங்கேயா டிங்கு டிங்குன்னு ஆடி அவ்வளவு எண்ணெயும் கொட்டிடக்கூடாது. பத்திரமா வாங்கிட்டு வந்து அதை ஆடாம கொண்டு வந்து வீட்டுல வைக்கிறது ஒரு பெரிய பயிற்சி. இன்னைக்கெல்லாம் டக்குன்னு யூஸ் அண்ட் த்ரோல பாட்டில் அழகா அடுக்கி வச்சிருக்கான், போய் வாங்குறோம். சார் நான் வந்து வெர்ஜின் ஆலிவ் ஆயில் 700 rupees சார், 500 கிராம் அப்படின்னு போய் கடையில போய் வாங்குறான். ஏன் நம்ம உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய, நம்ம ஊர்ல கிடைக்கிற செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை விட வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஒரு இளவுக்கும் அது பெரிய இது கிடையாது. ஏன் போய் அதுக்குள்ள போகணும்? நமக்கு எல்லாத்துக்கும் வந்து வெளிநாடு ஒரு அழகு, அதை வந்து சொல்லக்கூடிய விஷயம். அதை வாங்கி வீட்டுல தாளிக்கிறான். போய் ஆலிவ் ஆயில ஊத்தி கடுக போட்டா டமால் டிமில் வெடிக்கும். அதனோட ஸ்மோக்கிங் வேல்யூ வேற, பாயிண்ட் வேற, நம்ம நல்லெண்ணெயோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வேற. ஒரு நிமிஷத்துல அது கருகி போயிடும். ஆனா நல்லெண்ணெய் கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஆலிவ் ஆயில்ங்கிறது அவநாட்டுல அவனுடைய குளிர்ச்சியில மேல சீசனிங் பண்ணி சாப்பிடக்கூடியது. சீசனிங்னா அவன் சாலட் எல்லாம் பண்ணிட்டு மேல கொஞ்சம் தெளிவு பண்ணி சாப்பிடுவான். நம்ம போய் அதை வாங்கி அதுல கடுகு உளுந்த பருப்பை போட்டு அதுல வெண்டைக்காயை போட்டு வதக்கி அப்படி சாப்பிட்டு நாங்க ஆலிவ் ஆயில் சாப்பிட்றோமாக்கோம். தேவையா? அவசியம் இல்லாமல் இந்த வெளிநாட்டு குப்பை உணவுகளுக்கு மேல போக வேண்டாம். அவையை விட நம்ம உள்ளூர் உணவுல நல்லெண்ணெய், அதுக்கு பேரையா நல்லெண்ணெய். தேங்காயில இருந்து வந்தா தேங்காய் எண்ணெய்ங்கிறோம், கடலையில இருந்து தான் கடலை எண்ணெய், எள்ளெண்ணெய் அப்படிதானே சொல்லியிருக்கணும். எண்ணெய் அப்படின்னாலே எண்ணெய் தான் எண்ணெய் ஆச்சு. அப்ப எள்ளெண்ணெய்னா எண்ணெய் தானே சொல்லியிருக்கணும். எதுக்கு நல்லெண்ணெய்னு வச்சா? நல்லன்னு ஒரு பட்டம் கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. நல்லெண்ணெய் ஏன் வச்சாங்கன்னா அந்த நல்லெண்ணெய் மட்டும்தான் சீசனிங் பண்ணி சாப்பிட முடியும். முளாப்படியில ஊற்றி சாப்பிடலாம், தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம், நல்லெண்ணெய் வாயை விட்டு கொப்புளிச்சு துப்பலாம், நல்லெண்ணெய் புண்ணுக்கு தீக்காயப்படுதுன்னா மேல தடவுறதுக்கு, தைலம் காய்ச்சறதுக்கு, எல்லாத்துக்கும் நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் மட்டும்தான் அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு பயன் உள்ள ஒரு எண்ணெய் அது. அதனாலதான் அதுக்கு பேர் நல்லெண்ணெய்னு வச்சாங்க. அந்த காலத்துல நல்லெண்ணெய் இருந்துச்சு. அப்புறம் என்னைக்கு மலாக்கா கொட்டைங்கிற நிலக்கடலை வந்துச்சு, அப்புறம் கடல் எண்ணெய் கொஞ்சம் வந்துச்சு. அந்த காலத்தில் இருந்த 2 எண்ணெய்கள் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் தான். இன்னைக்கு அவற்றை நம்ம வழக்கொழிஞ்சிட்டு ரீஃபைண்ட் ஆயில்ஸா அப்படியே அது உங்க வீட்டுல அப்படி பூரிலாம் அப்படி புஷ்ன்னு உப்பும் அப்படி இந்த எண்ணெய் போட்டீங்கன்னா அப்படியே அது பால் மாதிரி உருளும். ரிஃபைண்ட் ஆயில் போடுங்க, அவசியம் இல்லை. அதுலேயும் கெமிக்கல் தேவையில்லை. நம்ம ஊர் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மிகச்சிறப்பு. தேங்காய் மிகச்சிறப்பு. முதல்ல நிறைய வீட்டுல தேங்காயை பயன்படுத்துறதே இல்லை. தேங்காயில இருக்கக்கூடிய இருந்து எடுத்து புளியிற தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பாலும் தாய்ப்பாலும் இணைன்னு சொல்லலாம். மோனோலாரின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. லாரிக் ஆசிட் தான் தேங்காய் எண்ணெயில இருக்கக்கூடிய ஃபேட். அதுல இருந்து எடுக்கிற மோனோலாரிங்கிற ஒரு சத்து தேங்காய் எண்ணெய் தவிர இருக்கக்கூடிய இன்னொரு ஒரே இடம் தாய்ப்பால் மட்டும்தான். எவ்வளவு மதிக்கிறோம் நம்ம தாய்ப்பாலை. எதுக்கு காரணம்? தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய மிகுந்து இருக்கக்கூடிய அந்த IgG, இம்யூனோகுளோபுலின் G. இன்னைக்கு பேசுறாங்க கொரோனா வந்துட்டு போச்சுன்னா நம்ம உடம்புல அதிகமா அதை போராடிய விஷயம் யாருன்னு பார்த்தா வெள்ளணுக்கள்ல IgG. அது எங்க இருக்கு? தாய்ப்பால்ல இருக்கு. அந்த தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு விஷயம் தேங்காய் பால். அந்த தேங்காய் பால் அவ்வளவு நல்லது. இன்னைக்கு காலைல கூட நாங்க புட்டுக்கு கொஞ்சம் போட்டோம், தேங்காய் போட்டு சாப்பிட்டோம். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் போடுவாங்க. தேங்காய் பால் அவ்வளவு நல்லது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாளையங்கோட்டை வீதிகள்ல போகும்போது, கடைக்கு போகும்போது நாங்கெல்லாம் தேங்காய் முழுசா வாங்க முடியாது, சில்லு தான் வாங்குவோம். தேங்காய் சில் அப்படிமா 10 காசுக்கு ஒரு சில் கொடுப்பான். போய் கடையில போய் வாங்கிட்டு வரல அப்படின்னு எங்க வீட்டுல எங்க அம்மா எனக்கு பைசா கொடுத்துருவாங்க. நான் போய் 30 காசு கொடுத்தா 3 சில் கொடுப்பாங்க. நான் போய் இல்ல 2 சில் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுப்போம். ஏன் அப்படி சொல்ற? இல்ல 10 பைசா இல்லையா, 15 பைசா ஆக்கிட்டாங்க, பெருசா இருக்கு பாரு, அதனாலதான் அப்படின்னு பொய் சொல்லுவோம். இன்னொரு தேங்காய் எங்க இருக்குன்னா டவுசர் பேக்கெட்ல கிடக்கும். அதை மெதுவா எடுத்து கடிச்சு திம்போம். எங்க அம்மாவுக்கும் தெரியும் அது, இவன் அதான் திங்கிறான் அப்படின்ட்டு. ஆனாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா தேங்காய் உடலுக்கு அவ்வளவு அவசியமானதுன்னு அந்த தாய்க்கு தெரியும். அவ்வளவு சிறப்பான தேங்காயை இன்னைக்கு அதையும் அகைன் பிள்ளையாருக்கு உடைக்கிறதுக்கு மட்டும் தான் தேங்காய் பயன்படுது. தேங்காய் வேணாம், அது கொலஸ்ட்ரால் இருக்கு, வெயிட் போட்டுரும் அப்படிங்கிறான். தேங்காயில யாரு சொன்னா கொலஸ்ட்ரால் இருக்கு? எந்த அறிவேட்டம் அப்படி பேசுறான்? கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது விலங்குகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு அனிமல் ஃபேட்ல தான் கொலஸ்ட்ரால் வரும், பிளான்ட் ஃபேட்ல கிடையாது. இதுல சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. ரொம்ப அளவுக்கு அதிகமா போகக்கூடாதுதான். மிகப்பெரிய அளவுல அதிகமா எடுத்தோம்னா அது போய் ரத்த குழாயில போய் படியும். ஆனா நம்ம அன்றாடம் எடுக்கக்கூடிய தேங்காயில, அன்றாடம் எடுக்கக்கூடிய எண்ணெயினால எந்த தீங்கும் வரப்போறது இல்லை.